உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை பயன்படுத்துறாங்க. அப்படி இந்த மாத்திரை உயிரையே எப்படி காப்பாத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க உடம்புக்குள்ள அப்படி இது என்ன பண்ணுதுன்னு பாத்துருவோம். நம்ம ரத்தத்துல பிளேட்லெட் அப்படின்னு ஒரு துகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்ட ரத்தம் வந்துச்சுன்னா அந்த பிளேட்லெட்டுகள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி அந்த இடத்துக்கு போய் அந்த ரத்தத்தை உறைய வச்சு ரத்தப்போக்கு அதிகமாகாம தடுத்து நிறுத்தும். இது வந்து கையிலயோ கால்லயோ அடிபடும் போது ரொம்ப நல்லது. ஆனா இதய ரத்த நாளங்கள்ல அதிகப்படியான கொழுப்பு படிஞ்சு அந்த நாளம் பலவீனமாகி ஒரு சின்ன கிராக் ஏற்பட்டுச்சுன்னா அதே பிளேட்லெட் அந்த இடத்துக்கு போய் ரத்தத்தை உறைய வச்சு மாரடைப்பை ஏற்படுத்தும். இங்கதான் ஆஸ்பிரின் உள்ள வருது. பிளேட்லெட்டுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ரத்தத்தை உறைய வைக்காம தடுக்குது. அதாவது அடைப்பை ஏற்படுத்த விடாம ரத்த ஓட்டத்தை சீராக்குது. சுருக்கமா சொல்லணும்னா எப்படி அடிப்பட்ட இடத்துல ரத்தத்தை உறைய வச்சு தடுத்து நிறுத்துதோ அதே பிளேட்லெட் தான் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கும் காரணம். அந்த பிளேட்லெட்டு இதயத்துல மட்டும் அடைப்பை ஏற்படுத்திடக் கூடாதுங்கிறதுக்காக அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இந்த ஆஸ்பிரின். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.